வணக்கம். நாங்கள் இப்போ சேலம் எம்பை ட்ரேடர்ஸில் இருக்கோம். இந்த சேலம் எம்பை ட்ரேடர்ஸ் எங்கே இருக்குன்னா, சேலமில் சாரதா காலேஜ் ஆப்போசிட் சின்னப்புதூர் மெயின் ரோட் பவர் அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே போகலாம். வணக்கம். சேலம் எம்பை ட்ரேடர்ஸ். சேலம் எம்பை ட்ரேடர்ஸில் என்ன சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர் மிஷினரி, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், டைரி எக்யூப்மெண்ட்ஸ், பவர் டூல்ஸ், ஆர்ஓ, யூபிஎஸ், சிசிபி இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸில் பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டர் வித் பல்வரைசர், பேட்டரி ஸ்ப்ரேயர்ஸ், மேனுவல் ஸ்ப்ரேயர், ப்ரஷ் கட்டர் அண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரேயர்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாஃப் கட்டர் இது வந்து ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டருங்க. இது வந்து 2 HP மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். 2 பிளேட் சாஃப் கட்டரு. இதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. இதில் கட்டிங் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 1/4 inch to 4 inch வரைக்கும் கட் ஆகுங்க. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 600 to 800 kg வரைக்கும் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கலாம் இந்த ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டரில். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து 2-in-1 சாஃப் கட்டருங்க. இதில் சாஃப் கட்டிங்கும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பல்வரைசிங்கும் பண்ணிக்கலாம். ஆட்டு மாடுக்கு தேவையான தீவனங்களும் கட் பண்ணிக்கலாம். சாஃப் கட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 to 800 kg வரைக்கும் இதுவுமே கட் ஆகும். தீவனம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடு மாடுக்கு தேவையான எல்லா தீவனமும் இதில் நீங்கள் போட்டு பல்வரைஸும் பண்ணிக்கலாங்க. இது 2-in-1. இது பார்த்தீங்கன்னா சாஃப் கட்டர் வந்து 2 பிளேட் சாஃப் கட்டருங்க. இந்த 2 பிளேட் சாஃப் கட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 800 kg வரைக்கும் இதில் கட் பண்ணிக்கலாம். இதில் 2 பிளேடு ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டருங்க. 2 HP மோட்டர், லக்ஷ்மி மோட்டரோட யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம கிட்ட பேட்டரி ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குங்க. பேட்டரி ஸ்ப்ரேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பி பிராண்ட் யூஸ் பண்றோம் அண்ட் கிசான் டிராஃப்ட்டும் இருக்கு. 18 லிட்டர் கெப்பாசிட்டிங்க வித் 6 month வாரண்டி இருக்குங்க. டாப் குவாலிட்டி. ரெண்டாவது பிரஷ் கட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பி பிராண்ட் பிரஷ் கட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து ஒரு 4 அட்டாச்மெண்ட் வருங்க. புல்லு வெட்டுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட், தட்டு வெட்டுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட், அதுக்கு வர கார்டு, சேஃப்டி ஐட்டம்ஸ் எல்லாத்தோட இருக்குங்க. இதில் அட்டாச்மெண்ட் எல்லாமே இன்க்ளூடிங் பேக்கேஜஸ் ஓடியே இருக்கு. ரெண்டாவது இது மேனுவல் ஸ்ப்ரேயருங்க. மேனுவல் ஸ்ப்ரேயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்பி அண்ட் கிசான் டிராஃப்ட் இருக்கு. இதுலேயும் 16 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ நீங்கள் மேனுவலாக பம்ப் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் இந்த மேனுவல். பேட்டரியில் பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் இருக்கு, லூமினஸ் இருக்கு, டிக்ஸான், அமேஸ். ஸோ ஒரு 3 பிராண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே டாப் குவாலிட்டி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பவர் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா டெமாலிஷன் ஹேமர் இருக்குங்க. கோச்சன் டைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன். இது 1650 வாட்ஸுங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக யூஸ் ஆகிக்குங்க டெமாலிஷன் ஹேமர். அடுத்து பார்த்தீங்கன்னா கோச்சன் கார் வாஷர் இருக்குங்க. கார் வாஷர் பார்த்தீங்கன்னா 90 bar ப்ரெஷருங்க, 1800 வாட்ஸுங்க. ஸோ காரு, பைக்கு, ஆடு மாடு ஷெட்டு அண்டு ரூஃப் கிளீனிங்கு, டைல்ஸ் கிளீனிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துக்கும் சூட்டபிள் ஆகும். ஸோ பெஸ்ட்டாக இருக்குது, பெஸ்ட் குவாலிட்டி கார் வாஷர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு டைப் கார் வாஷருங்க, லேண்டர் டைப் கார் வாஷர்ஸ். இந்த கார் வாஷர் அவைலபிலிட்டி இருக்கு. வெல்டிங் மிஷின்ஸ் இருக்குங்க. வெல்டிங் மிஷினில் 2 டைப் இருக்கு. மாஸ்பெட்டும் இருக்கு, ரெண்டாவது ஆர்க் வெல்டிங்கும் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தோசான் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் சூப்பராக இருக்குங்க. ரெண்டாவது கட்டிங் வீல்ஸ் இருக்குங்க. இந்த கிரைண்டிங் மிஷின், கட்டிங் வீல்ஸுக்கு தேவையான கட்டிங் வீல்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கு. ரெண்டாவது ட்ரில்லிங் மிஷின்ஸ், கிரைண்டிங் மிஷின்ஸ் இது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குங்க. ரெண்டாவது ரோட்டரி ஹேமருங்க. ரோட்டரி ஹேமர்ஸ் அவைலபிலிட்டி, ரோட்டரி ஹேமர்ஸும் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராஸ் இருக்குங்க. கேமராஸ் பார்த்தீங்கன்னா ஹை விஷன் பிராண்ட் பண்ணுறோங்க. 1 MBலேருந்து 5 MB வரைக்கும் இருக்குது. ஸோ புல்லட் அண்ட் டோம் டைப் 2 கேமராஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன், ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நாங்களே வந்து கொடுக்குறோம். ரெண்டாவது ஆர்ஓவோட அக்சசரிஸுங்க. ஆர்ஓக்கு தேவையான மெம்பரைனு, மோட்டர்ஸு, கனெக்டர்ஸு எல்லாமே இருக்குது இங்கே நம்ம. ரெண்டாவது ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டி அண்ட் மீடியம் குவாலிட்டி எல்லாமே ஆர்ஓஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்க்ளூடிங் ஸ்டாண்டு, கவரு, ஃபில்டரு, இன்ஸ்டாலேஷன் எல்லாத்தோடையும் பெஸ்ட் ப்ரைஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆர்ஓஸில். இது 2 HP 3 HP பல்வரைசர் இருக்குங்க. 2 HPலையும் இருக்குது, 3 HPலையும் இருக்குங்க. இது பல்வரைசர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினி மில்லுங்க. இதில் வந்து எல்லாமே தூள் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி, கோதுமை, பருப்பு இதெல்லாம் தூள் பண்ணிக்கலாம். ஆடு மாடுக்கு தேவையான தீவனமும் இதில் நம்ம அரைச்சிக்கலாங்க. ஸோ மல்டி பர்பஸாக எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு மினி மில் இருக்க மாதிரிங்க. இதை வச்சுட்டு நீங்கள் ஆக்சுவலாக எல்லாமே தூள் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டு யூஸ்க்கு வேணாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் SS டைப்புங்க. இதில் வந்து 3 to 4 பிளேட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இதில் கட் பண்ணிக்கலாங்க. வணக்கம்ங்க. இது வந்து ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டருங்க. இதில் வந்து 2 பிளேட்ஸ் இருக்குது. 2 பிளேட் சாஃப் கட்டரு அண்ட் 2 HP மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார்வர்ட் ஆப்ஷன், ரிவர்ஸ் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. இது ஹரிசாண்டல் டைப் சாஃப் கட்டருங்க. ஸோ இதுக்கு நம்ம கட்டிங் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 1 inch வரைக்கும் 1 inch கட் ஆகுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 to 500 kg ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்க. வாங்க இப்போ நம்ம இது லைவ் டெமோக்கு பார்க்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக 15 amps ப்ளக் பாயிண்ட் தேவைங்க. 15 amps ப்ளக் பாயிண்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இது நம்ம சுவிட்சஸ் ஆன் பண்ணியிருக்கோம்.
ஆன் பண்ணோன்னா இப்போ நம்ம இதோட லைவ் டெமோ பார்க்கலாம். இந்த மிஷினில் நம்ம வந்து லைவ் டெமோ எடுத்திருக்கோம். சோளத்தட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இதோட இது பாருங்க சார், கட்டிங் சைஸஸ் எல்லாமே 1 இன்ச்சுக்குள்ளாலே கட் ஆகிருக்குங்க. ஸோ இது வந்து வெரி ஈஸியாக இருக்கும். நம்ம ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க 1 இன்ச்சுக்குள்ளே இருக்குதுன்னா. ஸோ 1 இன்ச்சிலே கட் ஆகிருக்குங்க பாருங்க சார். எல்லாமே இதில் வந்து கட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ அப்புறமேட்டு பல்வரைசிங் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு தேவையான தீவனங்களும் இதில் நீங்கள் பொடியாக அரைச்சிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம இதோட லைவ் டெமோ பார்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம தீவனத்தட்டை இதில் வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி கட் ஆகுது, உங்கள் கட்டிங் சைஸை நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். Oh, mucho.